சுடுவான். தமிழின் எல்லை நேயர்களுக்கு வணக்கம். திரைப்படங்களின் மீது ஆர்வம் உடையவர்கள், அதிலும் குறிப்பாக உலக திரைப்படங்களின் மீது ஆர்வம் உடையவர்கள் அடிக்கடி உச்சரிக்கிற திரைப்படங்கள் ஈரானிய திரைப்படங்கள். ஈரானிய திரைப்படங்களை குறித்து திரைப்பட ஆர்வலர்கள் அடிக்கடி சிலாகித்து பேசுவது உண்டு. அப்படி அவர்கள் சிலாகித்து பேசுவதற்கு ஒரு ஈரானிய இயக்குனர் உலக சினிமா ரசிகர்களிடையே முக்கிய இடம் பிடித்தவராக இருக்கிறார். அவருடைய பெயர்தான் அப்பாஸ் கியாரோஸ்தமி. அப்பாஸ் கியாரோஸ்தமி மானுட வாழ்க்கையில் இருக்கிற அந்த நுட்பத்தை, அந்த மானுட வாழ்க்கை கொண்டிருக்கிற புதிர்களை, அந்த புதிர் முடிச்சுகளை அவிழ்ப்பதுதான் அப்பாஸ் கியாரோஸ்தமியின் இயக்குனர் தன்மை. அப்பாஸ் கியாரோஸ்தமிக்கு சிறுவயது முதலே ஓவியத்தின் மீது அதிக ஈடுபாடு இருந்திருக்கிறது. ஓவிய ஈடுபாட்டின் காரணமாக விளம்பரத்துறைக்குள்ளே நுழைந்திருக்கிறார். பிறகு அதிலிருந்து திரைப்படத்துறைக்குள் வந்திருக்கிறார். உலக ரசிகர்கள் எல்லாம் தூக்கி வைத்து கொண்டாடுகிற அப்பாஸ் கியாரோஸ்தமி திரைப்படத்துறைக்குள்ளே நுழைவதற்கு உந்துதலாக, ஊக்கமாக ஒரு ஈரானிய இயக்குனர் தான் இருந்திருக்கிறார். அந்த ஈரானிய இயக்குனர் டாரியுஸ் மகர்ஜியின், அந்த டாரியுஸ் மகர்ஜியின் எடுத்த திரைப்படம் தி கவ், பசு என்கிற திரைப்படம். அந்த திரைப்படம் இவரை திரையுலகிற்குள் அடியெடுத்து வைப்பதற்கு காரணமாக இருந்திருக்கிறது. துவக்க காலத்தில் குழந்தைகளை பற்றிய நிறைய ஆவணப்படங்களையும் குறும்படங்களையும் இயக்கியிருக்கிறார் அப்பாஸ் கியாரோஸ்தமி. அவர் எடுத்த முழு நீள திரைப்படம் எது என்றால் வேர் இஸ் த ஃப்ரெண்ட்ஸ் ஹோம் என்பது முழு நீள திரைப்படம். அந்த திரைக்கதையில வேறொன்றும் இல்லை. அகமது என்கிற ஒரு சிறுவன் வகுப்பறையிலிருந்து வீட்டுக்கு வருகிறான். தன்னுடைய பையிலே தன் நண்பனுடைய நோட்டை தவறுதலாக எடுத்து வந்து விட்டோம் என்பதை அறிகிறான். தன் நண்பனை அடுத்த நாள் காலையில் வீட்டு பாடம் செய்ய இயலாது, அந்த நோட்டு இல்லாவிட்டால், அப்படி வந்தால் ஆசிரியர் அவனை வகுப்பை விட்டு வெளியேற்றி விடுவார் என்று கவலை கொள்ளுகிறான். அவ்வளவுதான். 8 வயது சிறுவனான அகமது தன் நண்பனிடம் நோட்டை கொடுப்பதற்காக கிளம்புகிறான். அந்த இடத்திலிருந்து நம் இயக்குனர் அப்பாஸ் கியாரோஸ்தமியுடைய கேமரா, ஒளிப்பட கருவி சிறுவன் அகமதுவை பின்தொடர்ந்து போகிறது. நண்பனின் வீடு எங்கு இருக்கிறது என்று அகமதுக்கு தெரியாது. விசாரித்து கொண்டே போகிறான். அப்பாஸ் கியாரோஸ்தமியுடைய கேமரா கோக்கர் பிரதேசம் முழுவதும் அப்படியே விருந்து காட்சிகளை பதிவு பண்ணுகிறது. எப்பொழுதுமே அப்பாஸ் கியாரோஸ்தமியுடைய இயக்குனர் தன்மையிலே அவர் கதை சொல்வதற்கு வலிந்து முயற்சிப்பதே இல்லை. ஒருவருடைய வாழ்க்கையை கேமரா பின்தொடர்ந்தால் எப்படி இருக்கும்? அதுதான் அப்பாஸ் கியாரோஸ்தமியுடைய திரைப்படத்தினுடைய நுட்பம். அப்பாஸ் கியாரோஸ்தமி மிகச்சிறந்த மகத்தான இயக்குநர்களிலே ஒருவர் என்று உலக திரைப்பட வரலாற்றிலே அவரை நிலைநிறுத்திய படம் எது என்று கேட்டால் க்ளோஸ் அப் என்கிற படம். அந்த க்ளோஸ் அப் என்கிற திரைப்படம் உலக வரலாற்றிலேயே இதுபோன்று வேறு திரைப்படம் எடுக்கப்படவில்லை என்று சினிமா விமர்சகர்களால், ரசிகர்களால், இன்றைக்கு வரை திரை ஆர்வலர்களால் குறிப்பிடப்படுகிற படம். ஒரு நிகழ்வு நடந்து கொண்டு இருக்கும் பொழுதே அதனை படம் பிடிப்பதும் அந்த நிகழ்வை மறு சித்தரிப்பு செய்வதுமாக உருவாக்கப்பட்ட படம்தான் க்ளோஸ் அப் என்கிற திரைப்படம். 1990 வந்த க்ளோஸ் அப் திரைப்படம் உலகெங்கும் பெரும் வரவேற்பையும் பாராட்டுதலையும் பெற்ற படமாக இன்றைக்கும் கூட இருக்கிறது. இப்படி அற்புதமான பல படங்களை கொடுத்த அப்பாஸ் கியாரோஸ்தமி 2016ஆம் ஆண்டு ஜூலை 4ஆம் நாள் தன்னுடைய 76வது வயதிலே இந்த மண்ணுலகை விட்டு மறைந்தார். உலகில் மிகச்சிறந்த இயக்குநர்களில் ஒருவரான அப்பாஸ் கியாரோஸ்தமியை சிறிதளவு சிந்தித்துவிட்டு இந்த அளவிலே சிந்தனையை நிறைவு செய்கிறோம். அடுத்த காணொளியில் சந்திப்போம். அதுவரை கொஞ்சம் சிந்திப்போம் நண்பர்களே. வணக்கம்.